போகிறது அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் டூல்ஸ் மெனுவை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த டூல்ஸ் பாக்ஸில் என்னென்ன இருக்கோ இந்த எல்லா டூலை பற்றியும் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன், இதை 10 பகுதியாக பிரிச்சுருக்காங்கன்னு. அதில் இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளது செலெக்ஷன் டூல், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செலெக்ஷன் டூலுங்கிறது என்ன? இது செலெக்ஷன் டூலு, இது டைரக்ட் செலெக்ஷன் டூல், இதில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் செலெக்ஷன் டூல் 3, இது மேஜிக் வாண்ட் டூல் 4, இது லேசோ டூல் 5. இந்த 5 டூலை பற்றி தான் நம்ம இதில் இப்போ பார்க்க போகிறோம். எஸ், ஓகே. ஆனால் இதில் எல்லாமே செலெக்ஷன் டூலாக இருந்தாலும் ஒன்று ஒவ்வொரு விதமாக செயல்படும். அதான் எப்படிங்கிறத பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது செலெக்ஷன் டூல். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கிளிக் பண்ணாங்க இது செலெக்ஷன் டிசெலக்ட் ஆகி இது செலெக்ஷன் ஆகியிருக்கான். இது மாதிரி எது தேவையோ அதை செலெக்ஷன் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் இந்த ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணாக்கா அடுத்தது செலக்ட் ஆகும். சரி, அப்படி ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இதை டைரெக்டாக இப்படி இதில் பட்டாலே போதும், செலெக்ஷன் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே செலெக்ஷன் ஆகியிருக்கும். இப்போ நான் இதை மட்டும் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த விண்டோ ஒன்று மூவ் டூல் மூவோடைய இது விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தோம்னாங்க, இதில் பொசிஷன் எங்கே இருக்குதுன்னா இது ஹரிசாண்டல்னாக்கா இந்த படுக்க வசத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத எவ்வளோ தூரத்தில் வேணும்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெர்டிக்கல். சரி, இது டிஸ்டன்ஸு, ஆங்கிள், இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. சரி, இதில் ப்ரீவியூவை டிக் அடிச்சுக்கோங்க. இப்போ ஹரிசாண்டலுங்கிறதுல நான் ஒரு 50 கொடுக்குறேன். 50. சரி, கொஞ்சம் தள்ளி வருதுங்களா? ரைட்டு. இப்போ வெர்டிக்கலில் நான் ஒரு 60 கொடுக்குறேன். 60 கொடுக்குறேன். ரைட்டு. இப்போ பாருங்கள், இப்போ டிஸ்டன்ஸ் அதே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா அது கீழே இறங்கி இருக்கும். இப்போ ஆங்கிள், இந்த ஆங்கிள் இருக்குது. இப்போ நான் 90 டிகிரி கொடுத்தேன்னாக்கா 90 டிகிரிக்கு எங்கே இருக்கோ இது அங்கே போயிடும். ரைட்டு. இது மாதிரி பண்ணுறது தான். சரி, இப்போ அடுத்தது இந்த செலெக்ஷன் டூலுங்கிறத அது மறந்து போய் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் செலெக்ஷன் டூல், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது வேறு மாதிரியாக செலெக்ஷன் ஆகும். எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த சர்க்கிளை நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், சுற்றிலும் ஒரு நோட் மாதிரி இந்த இது மாதிரி அப்புறம் எப்படின்னாக்கா பென் டூல் செலக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இதை வரும். இதை வச்சு நம்ம அப்படியே இதை இப்படி இழுத்து விட்றோம்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி இதை அப்படி இழுத்து எப்படி அதே மாதிரி இதனுடைய ஷேப்பையே நம்ம மாற்றி போடலாம். அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இது மாதிரி அதனுடைய ஷேப்பையே நம்ம பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஏதாவது லோகோ ஏதாவது வரையும் போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இதையும் இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்துடலாம். இதை பிடிச்சி இப்படி திருப்பியும் வச்சு இது வேறு மாதிரி வித்தியாசமான ஒரு உருவத்தை கொண்டு வரலாம். சரி, இது இது மட்டும் இல்லை, எந்த டூலாக இருந்தாலும் சரி, அதான் இதை பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு நோட் மாதிரி வரும். இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னாக்கா அதனுடைய ஷேப்பு இப்படி மாறும். பார்த்தீங்களா? இது மாதிரி மாற்றிக்கலாம். இதுதான் இதனுடைய இது ஆப்ஷனு. இதுலேயும் அதே மாதிரி தான். போன தடவை இது டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இது ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அதே மாதிரி எதை மாதிரி கொடுத்தீங்களோ அதையே கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் அளவு கொடுத்துட்டிங்கனாக்கா இதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இது ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிக்கும். இதுவும் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே இது ஜென்ரேட் ஆகிக்கும். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இப்போ குரூப் செலெக்ஷன் டூல், அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த குரூப் செலெக்ஷன் டூலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இதை வச்சு இந்த பக்கத்தை இதை குரூப் செலெக்ஷன் டூல் அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்சரோட ஒரு ப்ளஸ் குறி சேர்ந்துருக்கோம். இப்போ நான் இதை குரூப் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், இதை நான் குரூப் பண்ணியது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டாக தெரியும். இப்போ ஃபோட்டோஷாப்பில் பார்த்தோம்னாக்கா அதை குரூப் பண்ணோம்னாக்கா அதை செலக்ட் பண்ணோம்னா எல்லாம் சேர்த்து டோட்டலாக செலவாகும், டோட்டலாக செலக்ட் ஆகும். ஆனால் இதில் எப்படின்னாக்கா இந்த குரூப் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் குறிப்பிட்ட எந்த டூல் வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு
அதனுடைய இதெல்லாம் மாற்றலாம், இடத்த மாற்றிக்கலாம். இதை எங்கேயாவது ஒரு இடத்துல வேணும்னாலும் இதை கொஞ்சம் பெருசாக கூட ஆக்கி கூட இதை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இதில் வேலை செஞ்சுக்கலாம். ஓகே, அதை பண்ணிவிட்டு ஆனால் திருப்பி இது தேவையான அளவுக்கு எடுத்து மாற்றங்கள் கொடுத்துட்டு இதை திருப்பியே குரூப் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிக்கும். அப்படி இல்லை இந்த ஆப்ஜெக்ட் மெனுவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கனாலும் இதை குரூப் ஆகிக்கும். ஓகே, இந்த இதில் அவ்வளவுதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மேஜிக் ஒன் டூல். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து எப்படி இந்த மேஜிக் டூல் வேலை செய்யும்னாக்க, இப்போ ப்ளூ கலர் இருக்குதுனாக்கா, ஒரு இமேஜில் வந்து ப்ளூ கலர் இருக்குதுனாக்கா அதை செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதில் அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னும் ஒரு எலிப்ஸ் வந்து ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இதை இப்படி வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து மேஜிக் டூலை செலக்ட் பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதாக பாருங்கள், இதுவும் ஒரே கலராக இருக்குது. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இதே மாதிரி இன்னும் நிறைய இதே கலரில் நிறைய ஆப்ஜெக்ட் இருந்துச்சுனாக்கா அதை மட்டும் இது செலக்ட் பண்ணலாம். சரி, அந்த ஒரு ஆப்ஜெக்டில் இப்போ எல்லோ கலர் வந்து இதில் ஒன்று தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்று மட்டும்தான் செலெக்ஷன் ஆகியிருக்கும். இப்போ என்ன இதில் ஒரு 100 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 100 எல்லோ ஃபீல் கலர் கொடுத்துருந்தோம்னா அத்தனையும் செலக்ட் பண்ணி காட்டும். அதான் இதனுடைய சிறப்புங்கிறது. சரி, இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னாக்க இப்படி ஒரு விண்டோ வந்து ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபில் கலர், அதாவது இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கலரை வந்து இது செலக்ட் பண்ணி காட்டும். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரோக் கலர். இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஸ்ட்ரோக் கலரில் இருக்குது, பார்ப்போம். இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், இது எல்லாமே கருப்பு கலர். ஸ்ட்ரோக் கலர் வந்து கருப்பு கலரில் தான் இருக்குது. இது வெளியில் இந்த அவுட்டு கோடு வருது பார்த்தீங்களா, கட்டமாக கருப்பு, அதை மட்டும் இது காட்டும். இதை பாருங்கள், இதில் வந்து வேறு கலர் இருக்குது, இதை வந்து காட்டல, செலெக்ஷன் ஆகி காட்டல. இது மாதிரி இப்படி காட்டும். ரைட்டு, அது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது. அதே மாதிரி ஸ்ட்ரோக் வெயிட்டு, இந்த ஸ்ட்ரோக் வெயிட்டை கிளிக் பண்ணோம்னாக்கா இந்த அவுட்டு திக்னஸ் அளவில் இது வந்து தேடி கொடுக்கும். அதே இந்த ஒபாசிட்டி கொடுத்தோம்னாக்கா இந்த ஒபாசிட்டி மாடலில் இது கிடைக்கும். ஒபாசிட்டி மாடல்னாக்கா இதில் வந்து நம்ம இதில் ஒபாசிட்டி கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து கலர் வந்து ரேஞ்சு ஒன்று காட்டும். அது மாதிரி இந்த பாருங்கள், இதுதான் ஒபாசிட்டி. இதில் வந்து இப்போ 20 இப்படி கொடுத்துருக்கோம்னாக்கா இப்போ இதை வந்து இந்த ஒபாசிட்டியில் டிக்கு இருக்கணும். இது எல்லாமே ஒபாசிட்டி ஒரே அளவாக இருக்குது. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதை எடுக்கிறேன். இதை பார்த்தீங்களா, அந்த ஒபாசிட்டியில் உள்ள அத்தனை இதையும் இது செலக்ட் பண்ணி காட்டும். ஓகே, இப்போ நான் ரிவைவ் பண்ணி கரெக்டாக வந்துடுறேன். ரைட்டு, அதே மாதிரி தான். அடுத்தது பிளண்டிங் மோட்ஸ் போட்டோம்னா அந்த அடிப்படையில் இது தேடி கொடுக்கும். அவ்வளோதாங்க. இதில் இந்த இது வந்து இது மாதிரி தான் மேஜிக் ஒன் டூலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது வந்து லாசோ டூல். இது வந்து ஒன்றும் இல்லை, இதில் ஒரு கோடு போட்டோம்னாக்கா செலெக்ஷன் ஆகிருக்கும். இதில் பாருங்க, இப்படி ஒரு கோடு போடுறேன், இது வந்து செலெக்ஷன் ஆகியிருக்கும். இப்போ இப்படி போட்டாக்கா இது அந்த கோடு எது மேலே பட்டு போணுச்சோ அது எல்லாம் செலெக்ஷன் ஆகும். அப்படி இல்லை ஃபுல்லாக அப்படி ட்ராக் பண்ணி இப்படி போட்டாலும் இது மட்டும் செலெக்ஷன் ஆகும். சரி, இப்போ இதில் வந்து இது ஆப்ஷன் வராது. இதில் இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ண மாதிரி இது விண்டோ வருது பார்த்தீங்களா, அது வந்து இந்த இதுக்கு வராது. ஓகே, இது மாதிரி தான் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணுறது. இனி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த டிராயிங் டூலை பற்றி நாம் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.